ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியே நமஸ்காரம். மார்கழி மாத ராசி பலன்கள். மார்கழி மாதம் தனுர் மாதம் சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார். 14/12/2024 மாலை 6:56 தனுசு ராசிக்கு பிரவேசிக்கிறார். ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 2025 13ஆம் தேதி காலை 5:43 தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு பெயர்க்கிறார். உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாகுது. ராசி பலன்கள், இந்த மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் லக்கி, ரொம்ப அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் 5ல் உட்காண்டிருக்கார். 5ஆம் இடம்ங்கிறது பொதுவாக புத்திரஸ்தானம்னு சொல்லுவாள். புத்திர பாக்கியம் கிடைக்கும். கன்ஃபார்மாக குழந்தைக்காக இயங்கின்னு இருக்கவாளுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா செவ்வாயும் சந்திரனும் தான் குழந்தை பிறக்கிறதுக்கு காரணம், குரு சம்பந்தத்தோட. இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்கு, சந்திரன் குருவோட சேர்ந்து உட்காண்டிருக்கு 10ல். ஓகே. அண்ட் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இந்த மாதம் ஃபுல்லாக சந்திரன் குரு செவ்வாய் 3மே ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு திரும்ப திரும்ப வருது, ஒரு 3 நாள் 4 நாள் கேப்பில். அப்போ என்ன ஆகுன்னா, இந்த மந்த்லி பீரியட் வந்ததுக்கு அப்புறம் 5ஆவது நாள்லேருந்து, மந்த்லி பீரியட் ஆன நாள்லேருந்து 5ஆவது நாள்லேருந்து 13ஆவது நாள், எல்லாருக்குமே நீங்கள் நாள் நட்சத்திரம்லாம் பார்க்க வேண்டாம். அது பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கணவன் மனைவி கூடக்கூடிய பாக்கியம் வரும். அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இது நடக்கலாம். சிம்ம ராசியில் இருக்கிற பல பேருக்கு குழந்தை ஏக்கம், குழந்தை வேணும்னு கேட்குறவாளுக்கு கண்டிப்பாக நடக்கணும். இது ஒன்று. 5ஆம் இடம்ங்கிறது வெறும் புத்திரஸ்தானம் மட்டும் இல்லை, உயர்கல்வி. மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கலான்னு நினச்சின்னு இருக்கோம் அப்படின்னா 9 குடைவன் ஜலராசியோட சம்பந்தப்படுறார். அண்டு 12ஆம் இடத்துக்கு கேத்துவோட பார்வை இருக்கும், ராசிக்கு 12க்கு. இப்போ பரதேசம், ஃபாரினர், ராகு வேற பார்க்கர். அப்போ ராகு ராசிக்கு 8ல் இருக்கு. 8ல் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, வெளிநாட்டில் போய் படிக்கிறது அப்படின்னு முயற்சி பண்ணிங்க, வெளியூரில் போய் படிக்கிறது அப்படின்னா நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, கடல் கடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் உத்தியோகம், ஜீவனம், இந்த 10ஆம் இடத்துல குரு உட்காண்டிருக்கு. தர்ம கர்மாதிபதியோன்னு சொல்லுவார். 9 10 பரஸ்பரம் ஆஸ்பெக்ட்ஸ், பார்வை ப்ளஸ் குருவோட பார்வை, 10 குடையவனுக்கு குருவோட பார்வை இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் சரி, தனியாரில் வேலை பார்த்தாலும் சரி, பதவி உயர்வு டெஃபினட்டாக உண்டு. அதே போல் 2ஆம் இடத்துக்குடையவன் புதன், அவருக்கு குருவோட பார்வை இருக்கு. 2ஆம் இடம் தன பிராப்தி, சொந்த தொழில் பண்ணுறாங்க. 10ஆம் இடத்துல உட்காந்து பார்க்கறது. போன மாதம் வரைக்கும் வருமானம் சரியாக வரல, கொடுத்த ஆர்டருக்கு சரியாக பணம் வரல, கடன் வெளியில் கொடுத்துருக்கோம் திரும்பி வரமாட்டேங்கிறது, இது எல்லாமே வரலாம். ஆக மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு நன்மை அதிகம். அதே நேரத்தில் வயசானவாளுக்கு, அதாவது 60 வயசு அந்த மாதிரி கடந்த வாழ்க்கை, முக்கியமாக 2 விஷயங்களை பார்க்கணும். சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு டைஜஷனுக்கு காரணம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ராசிக்கு 6 குடைவனோட சம்பந்தப்படுறார், 8 குடைவனோட சம்பந்தப்படுறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு 8 குடைவனாக இருக்கார். அப்போது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள். அதே போல் ஆரம்பத்தில் ஜல ராசி, ஜல கிரகமான சந்திரனோட சேர்ந்திருக்கார். இன்னொரு ஜல கிரகமாக இருக்கிற சுக்கிரனை
28ஆம் தேதி வரைக்கும், இந்த மாதம் டிசம்பர் மாதம் கடைசி வரைக்கும் பார்வையால் பார்த்துட்டு இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா லங்ஸில் ப்ராப்ளம் வரலாம், ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரலாம். அப்போ உணவு பழக்கத்தில் கண்ட்ரோல் வேணும். வாட்டர் குடிக்கும்போது வார்ம் வாட்டராக குடிங்கோ, காய்ச்சி குடிங்கோ. வயசானவா பச்சை தண்ணியை குடிச்சிடாதீங்க, காய்ச்சி குடிங்க. அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு லங்ஸ் ப்ராப்ளத்தை குறைக்கும். அதே போல் மருத்துவர் ஆலோசனை ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்கிறாரோ, இந்த 4 வேளைக்கு மாத்திரை சாப்பிடுன்னா 2 வேளையில் சரியாகப்படுதுன்னு நிறுத்திடக்கூடாது, 4 வேளையும் சாப்பிடணும். இது போக இந்த ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே நிறைய விதங்களில் அவர்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம் வரன் தேடி வரலாம், குழந்தை பிறக்கிறவாளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான இது வரலாம், வயசானவாளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தால் நல்ல ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கலாம், உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, விரும்பின இடத்துக்கு இடமாற்றம் ரெண்டுமே கிடைக்கும். ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க படிக்க விரும்புகிற சப்ஜெக்ட் கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டா அல்லது வெளி மாநிலத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா அதுவும் கிடைக்கும். இது எல்லாமே நன்னாவே நடக்கும். பட் பயம் சேர்ந்து வரும், ஏன்னா கோபம் ஜாஸ்தியாக வர்றதுனால. சிம்மராசிக்கார எல்லாருக்குமே இந்த கொஞ்சம் கர்வமும் கோபமும் இருக்கும். அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். என்ன பண்ணலாம்? குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, அல்லது பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அங்கே கொண்டு போய் ஒரு குடம் தண்ணி கொடுங்க. ஜல அபிஷேகத்துக்கு நீரால் அபிஷேகம் பண்ணணும். அது என்ன கோயில் வேணாலும் இருக்கலாம். பால் வாங்கி கொடுக்கலாம். திங்கக்கிழமை சிவனுக்கு பக்கத்தில் சிவன் கோயில் இருந்தால் பால் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் வர்ணர் யோகம் அப்படிங்கிறதுனால மழைக்காலம், மழைன்னு வச்சுருந்தா உடனே வானத்திலேருந்து மழை பெய்யுறதுன்னு இல்லை, நல்லதாகவும் இருக்கும். அந்த மழை வேகமாக பெஞ்சதுன்னா கெடுதலும் வரும் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியும் இருக்கும். எல்லாம் கிடைக்கிறதேன்னு சொல்லி வித்வத் கர்வம் வரும்போது கொஞ்சம் அடிப்படும். அப்போ என்ன பண்ணணும்னா ஓம் நம சிவாய சொல்லணும், அல்லது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை சேவிக்கணும். சிம்மராசிக்கார அத்தனை பேரும் முடிஞ்சால் ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம் இந்த மார்கழி மாதத்தில். இல்லை சார் நல்லா அவ்வளோ தூரம் போக முடியாது, நாங்கள் எங்கெங்கேயோ இருக்கோம், வேலை இருக்குது, அது இருக்குது, ஒன்றுமே வேண்டாம், பக்கத்தில் உள்ள சிவன் கோவில் போங்க. ராமநாத சுவாமியை மனசில் நினச்சிட்டு அங்கே உட்காந்து ஒரு 108 வாட்டி ஓம் நம சிவாய சொல்லுங்க. ராமேஸ்வரம் போயிட்டு வந்த பலன் கிடைக்கும் கண்டிப்பாக. அது அப்புறமா எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ போய்க்கலாம். அதுக்கு தை மாதம் பிறந்து இல்லை மார்ச் ஏப்ரலில் கூட பிளான் பண்ணிக்கலாம். பட் ராமநாத சுவாமியை மனசில் தியானம் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே, எல்லா பிரிவினருக்குமே. அப்போ அது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சாந்தியை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும். பர்சன்டேஜ் வைஸ் நல்லாவே இருக்கு, நல்லது நிறைய நடக்கிறது. பட் அந்த வாயை கட்டுப்படுத்தணும், கோபத்தை கட்டுப்படுத்தணும், கோபம் இல்லாமல் இருக்கணும். யாரோடையும் சண்டைப்படக்கூடாது, பிள்ளைகளோட சண்டைப்படக்கூடாது, பிள்ளையால் லாபம் இருக்கு. மனைவி கூட சண்டைப்படக்கூடாது, கணவர் கூட சண்டைப்படக்கூடாது, நகநட்டுக்காக சண்டைப்படக்கூடாது, அல்ப விஷயங்களுக்காக சண்டைப்படக்கூடாது. கோபம் வந்தால் அடக்கிக்கோங்க. இது ஒன்று தான் இந்த மாதத்துக்கான மருந்து. இதை பண்ணால் சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். நாராயணன். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244.